ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ரிஸ் கிச்சன். ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி தாங்க. அது என்னென்னா மஷ்ரூம் உப்பு கறி தாங்க. வெறும் 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த மஷ்ரூம் உப்பு கறி ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நிறைய சிம்பிளான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் உப்பு கறியை ரெடி பண்ணலாம். மஷ்ரூமை வாங்கி க்ளீன் பண்ணி ஒரு மஷ்ரூமை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. இந்த பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாகி வந்துச்சுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நமக்கு இப்போ இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ இதில் உரப்புக்காக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதில் இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமுக்கு நம்ம எப்பயும் உப்பு போட வேண்டாங்க. ஏன்னா நமக்கு மஷ்ரூம் குக்காகி வரும்போதே இது கொஞ்சம் மடங்கி வரும். அப்போது உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா இது வெந்து வந்த விட்டு நமக்கு கடைசியில் உப்பு கக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் நல்லா குக்காகி மடங்கி நமக்கு அதுலேருந்து தண்ணி விட தொடங்கும். பாருங்களேன், நான் தண்ணியே ஊற்றலை, இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் உப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த காலெல்லாம் மூடி போட்டு குக் பண்ணும்போது நல்லா சுருள வதங்கி வந்துடுங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குங்க. நமக்கு அந்த மஷ்ரூமில் நல்லா மடங்கி அதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. உப்பு உரப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அருமையான மஷ்ரூம் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். காளான் வாங்கும்போது ஒரு தடவை இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.